அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு மனிதனுடைய வாழ்வியலில் பல சங்கடங்களை மேற்கொண்டு வருவார்கள். அப்பேற்பட்ட சங்கடங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தாலோ அல்லது நல்ல திசாபுத்தி கோச்சாரம் நடந்தால் கூட அந்த இல்லத்தில் தேவையற்ற பிணி பீடை ரோகங்கள் சத்துரு பயங்கள் பண விரயங்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறது. தரித்திர நிலைன்னு சொல்லுவோம். லக்ஷ்மி கடாட்சம் அந்த வீட்டில் இருக்காது. யாராச்சும் ஒருத்தர் பார்த்துட்டு போனாவே நோய் நொடி பிணி பீடை வந்துடும். வாய் விழுந்தாவே அந்த ப்ராஜெக்டு அவங்கள விட்டு கைவிட்டு போயிடும். இது அவங்களுக்கு வீட்டில் மட்டும் இல்லை, தொழில் ஸ்தாபனத்துலேயும் அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும். ஒருத்தர் கடை வச்சாங்கன்னா அவருக்கு போட்டி கடையாக இன்னொருத்தர் வைக்கும்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். காலை எழுந்தவுடன் குடித்த பிறகு சூரிய உதயத்திற்கு பிறகு ஒரு செம்பு பாத்திரத்தில் பச்சை கற்பூரம், கஸ்தூரி மஞ்சள், தர்பை இவை அனைத்தும் ஊற வச்சு அந்த தர்பையினால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள்லேயும் தெளித்து விடுங்க. முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் பஞ்சாட்சரம் நாராயணம் என்று சொல்லக்கூடியதையும் தீபமாக ஏற்றி அதற்கு அந்த குத்து விளக்குக்கு மஞ்சள் தூள், குங்குமம், வெள்ளை மலர்கள், வெத்தலை பாக்கு, 2 பழம், ஒரு தேங்காய் உடைத்து ஊதுபத்தி காட்டிய பிறகு சில மந்திரங்கள் என்று சொல்லக்கூடியது சொல்ல வேண்டும். அந்த கடைசியாக ஊதுபத்தி கற்பூர தீபாராதனை செய்த பிறகு 9 வெள்ளை கற்பூரத்தை பற்ற வைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 8 திசைகளுக்கும் இந்த கற்பூர ஆரத்தியை காட்டிட்டு வாங்க. அந்த முடித்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணி 4 மூலைக்கும் போட்டுடுங்க. இது இந்த வீட்டு எஜமானருடைய தாராபலன் என்று சொல்லக்கூடிய இருக்கிற நாளில் செஞ்சீங்கன்னா மிக 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 வெற்றி பெறும். நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஜாதகத்திலே எப்படி இருந்தாலும் நல்லதே நடக்குதுங்கிற வியப்புகை ஏற்படுத்தி கொடுக்கும். அனைவரும் எனக்கு ஒத்துழைப்புக்கு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.